வணக்கம், விஜய் ஃப்ரம் தலம். நான் கடந்த 4 ரீலா D2C அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிகம் ஏ D2C பிராண்ட், பில்ட் யுவர் ஓன் D2C பிராண்ட் அப்படின்லாம் வந்து நான் நிறைய சொல்றேன். பட் நானே இது வரைக்கும் D2Cனா என்ன அப்படின்னு நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லல. D2Cனா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இட்லி பொடியா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கலாம். ஒன்னு ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுப்பீங்க மத்தவங்களுக்காக. அப்படி இல்லன்னா ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் வந்து Facebookல வந்துட்டு ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாம. சோ இது வந்து ஒரு க்ரோயிங்கான ஒரு பிசினஸ் மாடல் கிடையாது. உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் விற்கும், ஆனா உங்களுடைய பேர் வந்து க்ரோ ஆகாது. D2Cல வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் ஸ்ட்ரெயிட்டா கஸ்டமர் கிட்ட போகும். டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காது, ஹோல்சேலர் இருக்காது. நீங்க உங்களுடைய பையர், உங்களுக்கு ஒரு பிராண்ட் வந்து பில்ட் ஆகும். நீங்க உங்களுடைய கஸ்டமரோட டைரக்டா கனெக்ட்ல இருப்பீங்க. மார்க்கெட்ல உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல சேல் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்ல சேல் பண்ணுவீங்க, அமேசான்ல சேல் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டும் இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து க்ரோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒண்ணு தேடுறீங்க, எதர் ஹெட்போனோ இல்ல பெர்ஃபியூமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து தேடுறீங்க. ஒண்ணு இது எப்படி போய் வாங்குவோம்னாக்கா சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கத்துல உள்ள கடையிலயோ போய் பார்ப்போம், வாங்குவோம் இல்லையா? ஆனா D2Cல வந்து இது அப்படியே ஆப்போசிட். நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் வெப்சைட்ல போயிட்டு அங்கேயே அந்த ப்ராடக்ட வாங்குவோம். அதுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பண்றீங்க. பட் அதுல வந்து உங்க பிராண்ட வந்து பில்ட் பண்றதுல லேகா இருக்கீங்க. எப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு நீங்க உங்களுடைய க்ளோஸ்ட் சர்க்கிளுக்கு தான் வந்து உங்க ப்ராடக்ட சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி புது கஸ்டமர் வந்து உங்களுடைய ப்ராடக்டோட தேவையை தேடி கண்டுபிடிச்சு நேரா வந்து உங்ககிட்ட வாங்குறது இல்ல. அந்த ஆன்லைன் சர்ச்சும் டைரக்ட் பர்ச்சேஸும் இது ரெண்டும் வந்து உங்ககிட்ட இருக்காது. ஆனா அதுதான் ரியல் டிராக்ஷன் D2Cலயே. இந்த ரீலுக்கு பின்னாடியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவையான ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்ல வாங்குனீங்கன்னா நீங்க தான் ஒரு D2C கஸ்டமர். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் D2C பிராண்ட். அந்த பெஸ்ட் பார்ட், உங்க பிராண்ட வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறமேட்டு நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். ஏன்னாக்கா உங்க பேருக்குன்னு ஒரு டிமாண்ட் வந்து மக்கள் கிட்ட இருக்கும். தட்ஸ் த பவர் ஆஃப் D2C. இப்போ நீங்க ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இல்ல ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்னாக்கா பிராண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் பர்சனலா அந்த கமெண்ட் செக் பண்ணிட்டு உங்களை ரீச் அவுட் பண்றேன். யாரெல்லாம் வந்து D2C பிராண்ட் வரலாம் அப்படின்றத அடுத்த ரீல்ல சொல்றேன். மறக்காம தலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஹோம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.